நீங்கள் கேட்கவிருப்பது ஆழத்துடிக்கும் அடிமைகள் பாகம் 1 இலுமினாட்டிகள். எழுதியவர் டாக்டர் எஸ்.எம்.எம். குரல் வடிவம் வள்ளுவர். தயாரிப்பு தேடலும் தெளிவும். அத்தியாயம் 1 முன்னுரை. மனிதர்களில் சிலர் ஜின்களில் சிலரது கர்வத்தை அதிகமாக்கிவிட்டனர். அல்குரான் அத்தியாயம் 72 வசனம் 6. இலுமினாட்டிகள். இவர்களைப் பற்றி நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். என்றாலும் உண்மையில் இலுமினாட்டிகள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறதா என்ற சந்தேகம் நம்மில் பலருக்கு இருக்கிறது. இன்னும் சிலர் உண்மையில் இலுமினாட்டிகள் என்பது வெறும் கட்டுக்கதை என்று அடித்துச் சொல்கிறார்கள். யூத சியோனிஸ்ட்கள் கட்டவிழ்த்து விட்ட கட்டுக்கதைதான் இந்த இலுமினாட்டிகள் என்றும், மக்கள் தங்களை பார்த்து அச்சப்பட வேண்டும் என்பதற்காகவும், மக்களின் கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவும் சியோனிஸ்ட்கள் ஏற்படுத்தி இருக்கும் மாயைதான் இது என்றும் சிலர் கருதுகின்றனர். மதத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இவர்களின் தொடக்கம் மற்றும் இவர்களின் இருப்பை உறுதி செய்யும் ஆதாரங்களை தொகுத்து வழங்குவதே இந்த நூலின் நோக்கம். இதை படிக்கும் நீங்கள் ஒரு இறைமறுப்பாளராக இருந்தால் இந்த புத்தகம் உங்களுக்கு வேடிக்கையாகவும் கேலிக்கூத்தாகவும் நேரவிரயமாகவும் தான் தோன்றும். உங்களுக்கு அப்படி தோன்றுவதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது. அத்தியாயம் 2 இலுமினாட்டிகள். இலுமினாட்டி என்ற வார்த்தைக்கு ஒளி பெற்றோர், ஞானம் அடைந்தோர் அல்லது முக்தி அடைந்தோர் என்று பொருள். தங்களை அதீத ஞானம் உடையவர்கள் என்று எண்ணி தாங்கள் மட்டுமே உலகை ஆள தகுதி வாய்ந்தவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் ஒரே இரத்த வழியில் வந்த 13 குடும்பத்தார்களால் உருவாக்கப்பட்டு இயக்கப்பட்டு கொண்டிருக்கும் இரகசிய குழுவின் பெயர்தான் இலுமினாட்டி. இந்த குழுவை சேர்ந்த குறிப்பிட்ட அந்த குடும்பத்தார்கள் இலுமினாட்டிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். சிலர் இந்த குழுவில் யார் வேண்டுமானாலும் இணையலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். உண்மையில் அப்படி அல்ல. ஒரு இலுமினாட்டியாகவே பிறக்கிறானே தவிர இலுமினாட்டியாக உருவாக்கப்படுவதில்லை. நீங்களோ நானோ இலுமினாட்டி குழுவில் சேர்ந்து ஒரு இலுமினாட்டியாக மாற முடியாது. வேண்டுமானால் அவர்களின் கீழ்மட்ட அடிமைகளாயிருந்து அவர்களுக்கு அடிமை வேலை செய்யலாம். அதுவும் அவர்கள் நம்மை தேர்ந்தெடுத்தால்தான் சாத்தியமே தவிர நாமாக போய் இணைய முடியாது. இதை நான் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம், இலுமினாட்டிகளின் குழுவில் இருந்து கருத்து முரண்பாட்டால் வெளியேறிய ஒருவர் மூலமோ அல்லது டபுள் ஏஜென்ட்ஸ் என்று சொல்லப்படும் துரோகிகள் மூலமோ இந்த குழுவின் இரகசியங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்பதை வைத்து சிலர் இப்படி ஒரு குழு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்கின்றனர். இவர்கள் உண்மையில் இல்லை என்பதற்கு இதை ஒரு தர்க்கரீதியான காரணமாக எடுத்துக்கொண்டாலும் இவர்களது இருப்பை உறுதி செய்யும் ஆதாரங்கள் தெளிவாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இதுவரை யாராலும் இரகசியம் வெளியாகவில்லை என்ற சூழலை அணுகும்போது அது இலுமினாட்டிகளின் மிக நுணுக்கமான திட்டமிடலையே நமக்கு எடுத்துரைக்கிறது. அத்தியாயம் 3 இலுமினாட்டிகளின் தொடக்கம். பலர் இந்த குழு சமீப காலத்தில் உருவாக்கப்பட்டதாகவே கருதுகின்றனர். நான் ஏற்கனவே சொன்னது போல் சிலர் இது சியோனிஸ்ட்களால் உருவாக்கப்பட்ட மாயை என்று நினைக்கின்றனர். இதை உறுதி செய்யும் விதமாக விக்கிபீடியாவின் இணைய பக்கத்தில் இலுமினாட்டி என்ற இரகசிய குழு ஆடம் வெய்ஷுப் என்பவரால் மே 1, 1776 அன்று தொடங்கப்பட்டது என்பதாக ஒரு பொய்யான தகவலை உலாவவிட்டுள்ளனர். இவர்களைப் பற்றி மக்களுக்கு எந்தவித புரிதலும் இருக்கக்கூடாது என்றும், மக்கள் இவர்களை 2 நூற்றாண்டுகளுக்கு முன் தோன்றியவர்கள் என்று எண்ண வேண்டும் என்றே இலுமினாட்டிகள் விரும்புகின்றனர். உண்மையில் இந்த குழு சற்றேறக்குறைய 5000 வருடங்களுக்கு முன் மிகச்சரியாக பேரரசர் சாலமனின் பீஸ் பி அப்பான் ஹிம் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. அத்தியாயம் 4 தலைவர். ஒரே இரத்த வழியில் இருந்து வந்த 13 குடும்பத்தைச் சேர்ந்த இலுமினாட்டி குடும்பங்களின் மேல்மட்ட உச்ச அதிகாரம் கொண்ட தலைவர் யார் என்ற கேள்விக்கு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒரே பதிலைத்தான் சொல்கிறார்கள். ஒற்றைக் கண்ணனான ஆன்டிகிறிஸ்ட் என்று சொல்லப்படும் தஜ்ஜால்தான் இவர்களின் தலைவன் என்பதுதான் அந்த பதில். ஆனால் உண்மையில் உச்ச அதிகாரம் தஜ்ஜாலிடம் இல்லை. அவனும் ஒரு சாதாரண அடிமைதான். தஜ்ஜாலையும் இலுமினாட்டிகளையும் ஏமாற்றி அடிமையாக்கி வைத்திருக்கும் ஒருவன் இருக்கிறான். இலக்கு, திட்டமிடுதல் என அனைத்தும் அவனுடையதுதான். இலுமினாட்டிகள் சுயமாக செயல்படுபவர்கள் அல்ல,
அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கட்டளை வேறு ஒருவரிடம் இருந்து வருகிறது. பூமியை ஆளத் துடித்துக் கொண்டிருக்கும் இந்த இலுமினாட்டிகள் அவருடைய சாதாரண அடிமைகள்தான். இலுமினாட்டிகளை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கும் அந்த ஒருவன் மனித இனத்தைச் சேர்ந்தவன் அல்ல, அவன் ஒரு ஜின். ஜின் என்பது ஒரு இனத்துடைய பெயர். மனித இனம் படைக்கப்படுவதற்கு முன்பே படைக்கப்பட்ட இனம். ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு இனம். இவர்களால் எந்த கிரகத்திலும் வாழ முடியும். உண்மையில் இன்று நம்மில் பலர் வேற்று கிரகவாசிகள் என்று சொல்லிக் கொண்டிருப்பது இவர்களைத்தான். இவர்களுக்கு நெருப்பிற்கே உரித்தான பேராற்றலும் கர்வமும் அதிகம். இந்திய மரபு வழி புராணங்கள் இவர்களை ராட்சசர்கள் என்ற பெயர் கொண்டு அழைக்கிறது. தங்களுக்கு வழங்கப்பட்ட பேராற்றலின் மீது கொண்ட கர்வத்தால் ஜின்களில் ஒருவன் A113, இது இலுமினாட்டிகள் அவனுக்கு வைத்திருக்கும் கோட் நேம், இறைவனின் சிம்மாசனத்தை கைப்பற்ற வேண்டும் என்று பேராசை கொண்டான். இறைவனை அழைத்துவிட்டு தான் இறைவனாக ஆக வேண்டும் என்பதே அவன் கொண்ட முட்டாள்தனமான பேராசை. எங்களில் மூடன் அல்லாஹ்வின் மீது பொய்யை கூறுபவனாக இருந்தான். அல்குரான் 72:4. இந்த வசனம் நான் மேலே சொன்ன பேராசை கொண்ட ஜின்னை பற்றி சொல்கிறது. ஆரம்பத்தில் இந்த A113 உடன் இருந்து பிறகு இறைவனை ஆஞ்சி நேர்வழி பெற்ற வேறொரு ஜின்தான் இதைச் சொல்கிறது. இந்த வசனத்தில் வரும் மூடன் என்ற வார்த்தை இப்லீஸை குறிப்பதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் இந்த வசனம் இப்லீஸை குறிக்கவில்லை. ஜின் இனத்தைச் சேர்ந்த வேற ஒரு ஜின்னைத்தான் குறிக்கிறது. இதை இதற்கு அடுத்த வசனம் 72:5 உறுதி செய்கிறது. அவன் இறைவனைப் பற்றி எத்தகைய பொய்யை பரப்பினான் என்பதையும் அந்த ஜின்னே சொல்கிறது. பூமியில் அல்லாஹ்வை நம்மால் வெல்ல முடியாது எனவும், தப்பித்து ஓடியும் அவனை வெல்ல முடியாது எனவும் இப்போது உணர்ந்து கொண்டோம். அல்குரான் 72:12. இந்த வசனத்தில் வரும் இப்போது உணர்ந்து கொண்டோம் என்ற வார்த்தை இதற்கு முன் இவர்கள் இதை உணரவில்லை என்பதை நமக்கு சொல்கிறது. பூமியில் உள்ளவர்களைக் கொண்டு இறைவனை வென்றுவிடலாம் என்பதே அந்த A113 பரப்பிக் கொண்டிருந்த பொய். இதை மற்ற ஜின்களும் நம்பினார்கள் என்பதை வசனம் 5 மற்றும் 7 உறுதி செய்கிறது. இறைவன் பேரரசர் சாலமனுக்கு பெரும் ஆட்சி அதிகாரத்தை வழங்கினான். அந்த அதிகாரத்தின்படி அவர் ஒரே நேரத்தில் மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், விலங்குகள், காற்று என கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் அரசராய் நியமிக்கப்பட்டார். இவரை பார்த்த பிறகு இவன் தனது பேராசையை நிறைவேற்ற முடியும் என்ற உறுதியான நிலைப்பாட்டிற்கு வந்தான். இந்த நிலையில்தான் பேரரசர் சாலமன் அநியாயம் செய்து கொண்டிருந்த ஜின்களை சிறைப்பிடித்து கடுமையான தண்டனைகளையும் வேலைகளையும் வழங்கினார். இவரால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் இந்த A113 அடங்குவான். அத்தியாயம் 5. ஃப்ரீமேஷன்ஸ். இலுமினாட்டிகளைப் பற்றி தெரிந்திருக்கும் அனைவருக்குமே இந்த ஃப்ரீமேஷன்ஸ் பற்றியும் தெரிந்திருக்கும். உலகில் சகோதரத்துவத்தை பரப்ப வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு தெரியும் இவர்கள் உண்மையில் இலுமினாட்டிகளின் முதல் கட்ட அடிமைகளாவார்கள். ஆரம்பம் முதல் இன்று வரை இந்த குழுவின் மேல்மட்டத்தில் இலுமினாட்டி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே இருந்து வருகின்றனர். இந்த குழு பேரரசர் சாலமனின் ஆட்சியில் யூதர்களுக்கான முதல் கோயிலை, அதாவது பைத்துல் முகத்தஸை கட்டுவதற்கு வந்தவர்களைக் கொண்டு உருவாக்கப்பட்டது. இதை இவர்களே ஒப்புக்கொள்வார்கள். மேலும் இவர்கள் பேரரசர் சாலமன்தான் இந்த குழுவை ஏற்படுத்தினார் என்றும் அவர்தான் ஃப்ரீமேஷன்ஸின் தந்தை என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். இலுமினாட்டி குழுவும் இந்த ஃப்ரீமேஷன்ஸ் குழுவும் கிட்டத்தட்ட ஒரே குழுதான். இவர்களின் நோக்கம், தலைமை எல்லாமே ஒன்றுதான், பெயர்கள் மட்டுமே வேறு. ஃப்ரீமேஷன்ஸில் மேல்மட்டத்தில் இருக்கும் இலுமினாட்டி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களது திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த பிளாக் மேஜிக் என்று சொல்லப்படும் மந்திர சூனிய வித்தைகள் உதவும் என்று நம்புகிறார்கள். இதுபோன்ற மந்திர சூனியத்தை தங்களுக்கு பேரரசர் சாலமன் தான் கற்றுக் கொடுத்தார் என்றும் அவரே தங்களில் தலைசிறந்த சூனியக்காரராய் இருந்தார் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். உண்மை, சுலைமான் நிராகரிக்கவில்லை, மாறாக ஷைத்தான்களே நிராகரித்தனர். அல்குரான் 2:102. பேரரசர் சாலமன் தான் சிறைப்பிடித்து வந்த ஜின் கைதிகளைக் கொண்டே அந்த ஆலயத்தை கட்டினார்.
அதை கட்டிய கைதிகளில் A113யும் ஒருவன். பேரரசர் சாலமன் தனது ஆட்சி குறிப்புகளை எழுதுவதற்கு ஆசிப் என்பவரை நியமித்தார்கள். இவர் எழுதும் குறிப்புகளை அரசரின் கட்டளைப்படி சிம்மாசனத்திற்கு அடியில் புதைத்து வைப்பார். பேரரசர் சாலமனின் மரணத்திற்குப் பிறகு இந்த A113 அந்த குறிப்புகளை அங்கிருந்து திருடி, அந்த குறிப்புக்கு இடையிடையில் சூனியத்திற்கான மந்திர வார்த்தைகளை சேர்த்தெழுதி, இந்த சூனியத்தைக் கொண்டுதான் சாலமன் ஆட்சி புரிந்தார் என்று இலுமினாட்டிகளை நம்ப வைத்தான். சிலர் ஃப்ரீமேஷன்ஸ் என்பதும் சமீபத்தில் தொடங்கப்பட்டது என்றும், இன்னும் சிலர் இந்த குழு நல்ல விஷயத்திற்காகத்தான் தொடங்கப்பட்டது, இடைப்பட்ட காலத்தில்தான் நரபலி, ஷாத்தானிய வழிபாடு என்று இவர்கள் வழிதவறிப் போய்விட்டார்கள் என்றும் சிலர் கருதுகின்றனர். ஆனால் நான் மேலே குறிப்பிட்டிருக்கும் வசனம் பேரரசர் சாலமன் ஃப்ரீமேஷனோ சூனியக்காரரோ இல்லை என்பதை உறுதி செய்யும். அதே வேளையில் ஃப்ரீமேஷன்ஸ் பேரரசர் சாலமனின் ஆட்சியில்தான் உருவானார்கள் என்பதையும், இவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே பேராசை கொண்டு நரபலி, சூனிய மந்திரங்களை பயன்படுத்தி வந்தார்கள் என்பதையும் உறுதி செய்கிறது. அந்த வசனத்தில் வரும் ஷைத்தான்கள் என்பது A113யையும் அவரது மனித ஜின் சகாக்களையும் குறிக்கிறது. அத்தியாயம் 6 நோக்கம். A113 இவனின் பேராசை என்னவென்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இறைவனை தோற்கடித்து இறைவனின் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதே இவர்களது இறுதி இலக்கு. இதைத்தான் இவர்கள் புதிய உலக கட்டளை, அதாவது நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று அழைக்கிறார்கள். உலகில் இருக்கும் எல்லா மதங்களையும், குறிப்பாக ஏகத்துவத்தை அழிப்பதுதான் இவர்களின் புதிய உலக கட்டளையின் பிரதான அம்சமாக உள்ளது. அத்தியாயம் 7 திட்டமும் சாத்தியக்கூறுகளும். இவர்களது இந்த நோக்கம் நிறைவேறுமா என்ற சந்தேகம் நம்மில் பலருக்கு இருக்கலாம். ஆனால் மனித ஜின் இலுமினாட்டிகளுக்கு இதில் துளியும் சந்தேகம் இல்லை. A113 இறைவனை வெல்ல வேண்டும் என்று எண்ணுவதற்கும் அது சாத்தியம் என்று நம்புவதற்கும் 2 காரணங்கள் உண்டு. முதல் காரணம், மனிதர்களில் உள்ள ஆண்களில் சிலர் ஜின்களில் உள்ள சில ஆண்களைக் கொண்டு பாதுகாப்பு தேடிக் கொண்டிருந்தனர். அல்குரான் 72:6. மோசேவின் காலம் முதலே மனிதர்களில் சிலர் ஜின்களில் குறிப்பிட்ட சில குடும்பத்தார்களிடம் தங்களை பாதுகாக்கும் படி வேண்டிக் கொண்டிருந்தனர். அந்த வம்சாவளி குடும்பத்தைச் சேர்ந்தவன்தான் இந்த A113. பரம்பரையாக மனிதர்களுக்கு நாம் தானே பாதுகாப்பு அளிக்கிறோம் என்ற எண்ணம் அவன் கர்வத்தை அதிகமாக்கியது. கர்வம் தலைக்கேறிய அவன் தனக்கு கடவுளாகும் தகுதி இருக்கிறது என்று நம்பத் தொடங்கினான். தனது நோக்கத்தை செயல்படுத்துவதற்கான சூழலை உருவாக்க முயற்சிக்கும் போதுதான் இவன் பேரரசர் சாலமனால் சிறைப்பிடிக்கப்பட்டான். இரண்டாவது காரணம், தமது நோக்கம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று இவன் நம்புவதற்கு இவன் சந்தித்த 2 நபர்கள்தான் காரணம். அந்த 2 மனிதர்களுமே முழு மனித ஆற்றலை வெளிப்படுத்தும் திறன் பெற்றவர்களாக இருந்தார்கள். அந்த இருவரில் ஒருவரை பயன்படுத்தி இந்த பூமி முழுவதையும் கைப்பற்றிவிட்டால் பிறகு மிக எளிதாக பூமியில் இறைவனை வென்றுவிடலாம் என்று அவன் நம்பினான். அவர்களில் ஒருவர்தான் பேரரசர் சாலமன். இறைவன் அவருக்கு முழு மனித ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருந்தான். அதைக் கொண்டே அவர் பறவைகள், விலங்குகள், ஜின்கள் என அனைத்தையும் அடக்கி பூமி முழுவதையும் ஆட்சி செய்தார். ஆனால் பேரரசர் சாலமன் ஒரு இறை நம்பிக்கையாளராக இருப்பதால் இவரது திட்டத்திற்கு இவர் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார் என்பதை இவன் நன்கு அறிந்து வைத்திருந்தான். அந்த இரண்டாவது மனிதன் ஒரு யூதன், அரசர் தாவூதின் குடும்பத்தைச் சேர்ந்தவன். இவன் பேரரசர் சாலமனின் ஆட்சி காலத்தில் பாபிலோனில் வசித்தான். இவன் பேரரசர் சாலமனுக்கு மிக நெருங்கிய இரத்த சொந்தமாய் இருந்ததால் இவனாலும் சராசரி மனிதர்களை விட சற்று அதிகமாகவே மனித ஆற்றலை வெளிப்படுத்த முடிந்தது. மேலும் இவனுக்கு பேரரசர் சாலமனுக்கு இறைவன் அளித்திருந்த அருட்கொடைகளின் மீது பெரும் பொறாமை இருந்தது. இந்த பொறாமையை A113 தனக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொண்டான். அந்த பொறாமை பிடித்த யூதன்தான் தஜ்ஜால். இவன் அரசர் தாவூதின் குடும்பத்தைச் சேர்ந்தவன்தான் என்பதை இலுமினாட்டிகள் பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தியிருக்கின்றனர். பேரரசர் சாலமன் சூனிய மந்திரங்களைக் கொண்டுதான் ஆட்சி புரிகிறார் என்று அவன் தஜ்ஜாலை நம்ப வைத்தான்.
A113 தஜ்ஜாலுக்கு பேரரசர் சாலமனின் சூனிய மந்திரங்களை திருடித் தருவதாகவும், அதைக் கொண்டு தஜ்ஜால் பூமி முழுவதற்கும் ஈடு இணையில்லா பேரரசராய் திகழலாம் என்றும் பேராசையைத் தூண்டினான். அவன் தஜ்ஜாலுக்கு பூமியின் அதிகாரத்தை கைப்பற்றி தருவதற்கு பதில் உபகாரமாய் தஜ்ஜால் தனது படை முழுவதையும் அவனுக்கு வழங்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டான். இதன்படி தஜ்ஜாலை பூமியின் நிகரற்ற அரசனாய் ஆக்கி, பின் தஜ்ஜாலின் படைகளையும் தனது ஜின் படைகளையும் ஒன்றிணைத்து இறைவன் மீது போர் தொடுத்தால் வென்றுவிடலாம் என்பதே இவரது திட்டம். அத்தியாயம் 8. தஜ்ஜால். இவனது முழு பெயர் மசீஹு தஜ்ஜால். இதில் மசீ என்பது இவரது பெற்றோர்கள் இவனுக்கு வைத்த பெயர். இதற்கு இறைவனின் அருட்பொழிவு பெற்றவன் என்று பொருள். தஜ்ஜால் என்பது இவனுக்கு இடப்பட்ட காரணக்குறிப்பு பெயர். தஜ்ஜால் என்ற வார்த்தைக்கு பெரும் பொய்யன் என்று பொருள். இவனைப் பற்றிய எச்சரிக்கை நோவாவின் காலம் முதலே இருக்கிறது என்பதினால் இவன் ஆரம்ப காலம் முதலே பூமியில் இருக்கிறான் என்று சிலர் கருதுகின்றனர். ஆனால் இவன் ஒரு யூதன் என்பதற்கான குறிப்பு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் மிகத் தெளிவாக இருக்கிறது. யூதன் என்ற வார்த்தை யாரைக் குறிக்கும் என்றால், இஸ்ரயேல் என்று இறைவனால் அழைக்கப்பட்ட யாக்கூபின் 12 மகன்களில் மூத்த மகனான யூதாவின் வம்சாவளியைச் சேர்ந்தவர்களை மட்டுமே குறிக்கும். எனில் தஜ்ஜால் யூதா பிறந்ததற்கு பிறகுதான் பிறந்திருக்கிறான். எனவேதான் அவன் ஒரு யூதனாக இருக்கிறான் என்பதும், ஆரம்பத்தில் இருந்தே இருக்கிறான் என்றால் அவன் யூதனாக இருக்க வாய்ப்பிருக்காது என்பதும் தெளிவாகிறது. மனிதர்களில் சிலர் மூலம் வேறு சிலரை அல்லாஹ் தடுக்காதிருந்தால் பூமி என்றோ சீர்கெட்டிருக்கும். அல்குரான் 2:252. தஜ்ஜாலின் பேராசையையும் A113 சூழ்ச்சியையும் அறிந்திருந்த ஒருவர் அவனை தடுத்து நிறுத்தும் பொருட்டு அவனை சிறைப்பிடித்தார். சிறைப்பிடிக்கப்பட்டபோது அவனுக்கு வயது 30. இன்றைக்கும் அவனுக்கு வயது 30 தான். சிறைப்பிடிக்கப்பட்ட போது அவன் சராசரி மனிதர்களை விட சற்றே அதிகமாகவே மனித ஆற்றலை பயன்படுத்தக் கூடியவனாக இருந்தான். அவனை சிறைப்பிடித்தவர் யார் என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. இருப்பினும் இவனைப் போன்றவர்களை சிறைப்பிடிக்கும் அளவிற்கு அந்த காலகட்டத்தில் பேரரசர் சாலமனை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை என்பதாலும், இன்று வரை மனித ஜின் இலுமினாட்டிகளில் யாராலும் அவனை சிறை வைத்திருக்கும் சங்கிலியை உடைக்க முடியவில்லை என்பதை வைத்தும் இவனை சிறை வைத்தது பேரரசர் சாலமனாகத்தான் இருக்கும் என்றே கருதப்படுகிறது. இவனை அவர் கிழக்கு கடல் பகுதியில் அமைந்துள்ள ஒரு தீவில் சிறை வைத்திருக்கிறார். மிகுந்த சிரமத்திற்கு பிறகு இலுமினாட்டிகள் அந்த தீவை கண்டுபிடித்தனர். இன்று எந்த வகையிலும் வெளியாட்கள் அந்த தீவை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அந்த தீவை இவர்கள் பாதுகாத்து வருகின்றனர். சிறை வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த தீவிற்கு அவன்தான் அரசன். A113 தனது திட்டங்களையும் கட்டளைகளையும் அந்த தீவில் இருக்கும் தஜ்ஜாலுக்கு அறிவிக்கிறான். அவற்றை தஜ்ஜால் அங்கிருந்து பூமி முழுவதும் உள்ள அவரது அடிமைகளுக்கு கட்டளையிடுகிறான். இவ்வாறாக தஜ்ஜால் மனித இலுமினாட்டிகளுக்கும் ஜின் இலுமினாட்டிகளுக்கும் இடையில் இவர்களை இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறான். அந்த தீவிலும் கூட அவனுக்கு அடிமைகள் இருக்கின்றனர். தஜ்ஜாலுக்கு வலக்கண் குருடு, பச்சை நிறத்திலான இடக்கண்ணை உடையவன். இவனை சிறை வைக்க நடந்த சண்டையின் பொழுது இவரது வலக்கண் குருடாக ஆக்கப்பட்டதாக சில குறிப்புகள் கிடைக்கின்றன. இவனுக்கு முதுமையே ஏற்படாது. நீண்ட காலமாய் உயிரோடு இருக்கிறான். இது எப்படி சாத்தியம்? இந்திய பாரம்பரிய மருத்துவம் மற்றும் உடலியலின் அடிப்படையில் இவரது உடல் அமைப்பை ஆய்வு செய்யும் பொழுது, மனித உடலில் கல்லீரல் ஆகாயத்தின் உயிரின் அம்சத்தை பெற்ற ராஜ உறுப்பு. கண் கல்லீரலின் வெளிப்புற உணர்வுறுப்பு. பாரம்பரிய தத்துவவியலின் படி வலது இயக்கத்தையும் இடது இருப்பையும் பச்சை நிறம் உயிரையும் குறிக்கும். இவன் தனது கல்லீரலின் உயிராற்றலை அதிக அளவில் பயன்படுத்துகிறான். ஆகாய அம்சமான கல்லீரலை பயன்படுத்தியே இவன் அற்புதங்களை நிகழ்த்துகிறான். நீண்ட காலமாய் இளமையோடும் இருக்கிறான். கல்லீரலின் அதீத இயக்கத்தினால்தான் இவரது வலக்கண் பாதிக்கப்பட்டது. மேலும் இவரது கல்லீரல் முழுவதும் உயிராற்றலால் நிறைந்திருப்பதாலும் தனதுக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும் இவன் தனது கல்லீரலில் சேமித்து வைத்துக் கொள்கிறான் என்பதாலும்தான் இவரது வலக்கண் பச்சை நிறத்தில், அதாவது உயிரின் நிறத்தில் இருக்கிறது. அதாவது கல்லீரலின் அதீத இயக்கத்தால்
இயக்கத்தின் அம்சமான வலக்கண் அழுகி குருடாகிவிட்டது. கல்லீரல் முழுவதும் உயிர் ஆற்றலாக இருப்பு நிலையில் சேமிக்கப்படுவதால் இருப்பின் அம்சமான இடக்கண் பச்சை நிறத்தில் இருக்கிறது. இவனை யாராலும் அழைக்க முடியாது, ஒரே ஒருவரை தவிர. அந்த ஒருவர்தான் இயேசு. இயேசுவால் மட்டும் இவனை எப்படி அழைக்க முடியும் என்ற கேள்வி இதை படிக்கும் பலருக்கு இருக்கலாம். இயேசு தந்தை இல்லாமல் இறைவனின் வல்லமையால் ஒரு கன்னிப் பெண்ணின் கர்ப்பத்தில் தானாக உருவாகிய ஒரு உயிர். அவருக்கு அதிக அளவில் நேர்மறை பிரபஞ்ச ஆற்றல், பாசிட்டிவ் காஸ்மிக் எனர்ஜி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இதைக் கொண்டே இவர் அற்புதங்களை நிகழ்த்தினார். இயேசுவின் பிரபஞ்ச பேராற்றலுக்கு முன் தஜ்ஜாலின் உயிராற்றல் தாக்குப்பிடிக்க முடியாது. தஜ்ஜாலின் நெற்றியில் ஒரு தழும்பு இருக்கும். அது பார்ப்பதற்கு அரேபிய எழுத்துக்களான காஃபேரே என்பதைப் போல் இருக்கும். இதை சேர்த்து வாசிக்கும் பொழுது காஃபீர் என்ற அரபு வார்த்தை வரும். இதற்கு இறை மறுப்பாளன் என்று பொருள். உண்மையில் பேரரசர் சாலமன் இவனை கொலை செய்யவே விரும்பினார். அவரால் அது முடியாமல் போகவே அவனை தீவில் சங்கிலியால் சிறை வைத்தார். எதிர்காலத்தில் இவன் சங்கிலியை உடைத்து தீவை விட்டு மக்களுக்கு மத்தியில் வெளியேறுவான் என்பதும், அவ்வாறு அவன் வெளிப்படும் சமயத்தில் இவனும் இவரது தலைவனும் நிச்சயம் தங்கள் திட்டத்தை நிறைவேற்ற மக்களை அழைப்பார்கள் என்பதும் பேரரசர் சாலமனுக்கு தெரிந்திருந்தது. எனவேதான் பேரரசர் சாலமன் தனது வாள் கொண்டு அவரது நெற்றியில் காஃபீர் என்று எழுதினார். அதன் தழும்பு இன்னமும் அவன் நெற்றியில் இருக்கிறது. அவன் வெளிப்படும்போது மக்கள் இதைக் கொண்டே அவனை அடையாளம் காண்பர். அத்தியாயம் 9. சில தவறான புரிதல்கள். நம்மில் பலர் இலுமினாட்டிகள் பற்றிய சில முக்கியமான விஷயங்களில் தவறான புரிதலில்தான் இருக்கிறோம். குறிப்பாக இலுமினாட்டி குடும்பங்கள் எந்த வம்சாவளியைச் சேர்ந்தது என்பது பற்றியும், லூசிஃபர் யார் என்பது பற்றியும், பிரமிடு, மும்முனை ஈட்டி, முக்கோணம் ஆகிய இலுமினாட்டி குறியீடுகளுக்கும் இலுமினாட்டிகளுக்கும் இடையிலான தொடர்பு ஆகிய விஷயங்களில் நாம் மிகவும் தவறான ஒரு புரிதலில்தான் இருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தியாயம் 10. இலுமினாட்டி குடும்பங்கள். இன்று இலுமினாட்டிகளைப் பற்றி ஆய்வு செய்பவர்களில் பலர் இலுமினாட்டி குடும்பம் என்பது மோசேவின் காலத்தில் எகிப்தை ஆண்ட ஃபேரோவின் இரத்த வழி வம்சத்தைச் சேர்ந்த குடும்பம் என்று நம்புகின்றனர். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 6 மாதத்திற்கு முன்பு வரை நானும் அப்படித்தான் நம்பியிருந்தேன். ஆனால் அதற்கு பிறகு கிடைத்த அடுக்கடுக்கான காரணங்கள் அந்த கருத்தை மாற்றிவிட்டன. ஃபேரோவின் குடும்பத்தில் எல்லோரும் கொல்லப்பட்டுவிட்டனர். யாருமே எஞ்சியிருக்கவில்லை. யாக்கோபின் வம்சாவளியைச் சேர்ந்த இஸ்ரவேலர்களை எகிப்தில் இருந்து செல்வதற்கு அனுமதி மறுத்ததால் இறைவன் ஃபேரோவிற்கும் அவரது குடும்பத்தார்களுக்கும் 9 பெரும் துன்பங்களை கொடுத்தான். அதிலும் குறிப்பாக அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு மூத்த மகனும் இறந்து போயினர். விடுதலை பயணம் 12:29. பிறகு எஞ்சியிருந்த ஃபேரோவும் அவனை சார்ந்த அனைவரும் கடலில் மூழ்கி இறந்து போயினர். அவனையும் அவனுடன் இருந்த அனைவரையும் மூழ்கடித்தோம். அல்குரான் 17:103. இந்த வசனத்தில் வரும் அனைவரையும் என்ற வார்த்தை ஃபேரோவின் குடும்பத்தில் யாரும் எஞ்சி இருக்கவில்லை என்பதை உறுதி செய்கிறது. உண்மையில் இவர்கள் அரசர் தாவூதின் இரத்த வழியைச் சேர்ந்தவர்கள். தான் நாடியோருக்கு தனது அருளை அல்லாஹ் அருளியதில் அவர்கள் பொறாமைப்பட்டதே இதற்கு காரணம். அல்குரான் 2:90. அரசர் தாவூதின் குடும்பத்தார்களில் வேறு சிலருக்கும் தஜ்ஜாலைப் போலவே பேரரசர் சாலமனுக்கு வழங்கப்பட்ட ஆட்சி அதிகாரத்தின் மீது பொறாமை இருந்தது. தஜ்ஜால் சிறை வைக்கப்பட்ட பிறகு பேரரசர் சாலமனின் மரணத்திற்குப் பின் சுதந்திரமடைந்த A113 அரசர் தாவூதின் குடும்பத்தார்களில் பொறாமை கொண்ட 13 நபர்களை தேர்ந்தெடுத்தான். பேரரசர் சாலமன் புதைத்து வைத்திருந்த ஆட்சி குறிப்புகளை திருடி அதற்கு இடையிடையில் சூனியத்திற்கான மந்திர வார்த்தைகளை சேர்த்தெழுதி இதைக் கொண்டே சாலமன் ஆட்சி புரிந்தார். இந்த குறிப்புகளில் உள்ளவற்றை முயற்சித்தால் நம்மாலும் அவர் செய்ததைப் போல் அதிகாரம் செலுத்த முடியும், தஜ்ஜாலையும் விடுதலை செய்ய முடியும் என்று அவர்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறினான். அதை அந்த 13 பேரும் நம்பினார்கள். இவ்வாறு உருவாக்கப்பட்டதுதான் ஃப்ரீமேஷன்ஸ். இந்த 13 பேர் மற்றும் இவர்களது வம்சாவளி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இலுமினாட்டிகள். அத்தியாயம் 11.
இலுமினாட்டி குறியீடுகள். பிரமிட் இவர்கள் எகிப்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்பதால்தான் இவர்களின் குறியீடுகளில் அதிகம் பிரமிடுகள் இடம்பெறுகிறது என்று சிலர் கருதுகின்றனர். இன்னும் சிலர் இதற்கும் ஒரு படி மேலே போய் பிரமிடு தஜ்ஜாலின் வருகைக்கு முன்னேற்பாடாக ஃபேரோ கட்டியது என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றனர். ஃபேரோ தன்னை கடவுள் என்றும் இஸ்ரவேலர்களும் யூதர்களும் தனக்கு அடிமைகள் என்றும் சொன்னான். இந்த நிலையில் இஸ்ரவேலர்களில் லேவி குலத்தில் இருந்து வந்த மோசே தன்னை இறைத்தூதர் என்றும் தன்னை அனுப்பியவனே உண்மை கடவுள் என்றும் சொன்னதை ஃபேரோ ஏற்கவில்லை. தனது அடிமைகளில் இருந்து வந்த ஒரு தூதரையே ஏற்காத ஃபேரோ தனது அடிமைகளில் இருந்து வந்து தன்னை கடவுள் என்று சொல்லும் தஜ்ஜாலை எப்படி ஏற்பான்? ஒருவேளை ஃபேரோ உயிரோடிருந்த காலத்தில் தஜ்ஜால் வெளிப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? தஜ்ஜால் தன்னை கடவுள் என்பான். ஃபேரோ அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து தஜ்ஜாலுடன் யுத்தம் செய்திருப்பான். தஜ்ஜாலின் ஆதரவாளர்களை கொல்ல உத்தரவிட்டிருப்பான். யுத்தத்தில் ஒன்று ஃபேரோ தஜ்ஜாலை கொலை செய்திருப்பான் அல்லது தஜ்ஜால் ஃபேரோ கொலை செய்திருப்பான். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் நடந்திருக்குமே தவிர ஒரு காலமும் ஃபேரோ தஜ்ஜாலை கடவுளாக ஏற்றிருக்கவே மாட்டான். இதை ஃபேரோவின் வரலாறு நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இவ்வாறு இருக்கையில் ஃபேரோ தஜ்ஜாலை வரவேற்பதற்காக பிரமிடை கட்டினான் என்று சொல்வது சரியானது அல்ல. மேலும் இலுமினாட்டிகள் தங்களது குறியீடுகளில் பிரமிடை அதிகம் பயன்படுத்துவதை ஒரு தர்க்கரீதியான ஆதாரமாக காட்டி இலுமினாட்டிகள் எகிப்தை ஆண்ட ஃபேரோவின் வம்சாவளிகள் என்று சொல்கின்றனர். இவர்கள் உண்மையில் யாரின் வம்சாவளிகள் என்பதைப் பற்றி முந்தைய பக்கத்தில் தெளிவாக பேசிவிட்டோம் என்பதால் இப்போது ஏன் இவர்கள் பிரமிடு குறியீட்டை பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கலாம். இதற்கு 2 காரணங்கள் உண்டு. முதல் காரணம், பிரமிடு ஜின்களால் கட்டப்பட்டது. அதிலும் குறிப்பாக A113 இன் மூதாதையர்களால் கட்டப்பட்டது. இரண்டாவது, பிரமிடு என்பது வெறும் கட்டிடமல்ல, அது ஆற்றலின் உறைவிடம். காஸ்மிக் எனப்படும் பிரபஞ்ச ஆற்றலை அதிக அளவில் ஈர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட கட்டிடம். தங்களது முன்னோர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் பிரபஞ்ச ஆற்றலை அதிக அளவில் ஈர்த்து சேமிக்க வேண்டும் என்பதாலும் தான் பிரமிடை குறியீடாக பயன்படுத்துகிறார்கள். அதேபோல் மும்முனை ஈட்டி. இது சாத்தானின் ஈட்டி என்றும் கடவுளின் அதிகாரம் சாத்தானின் கைகளுக்கு மாறிவிட்டது என்பதை குறிப்பதற்காகத்தான் அதை பயன்படுத்துகிறார்கள் என்றும் முக்கோணத்தையும் இதே காரணத்திற்காகத்தான் பயன்படுத்துகிறார்கள் என்றும் சிலர் சொல்கின்றனர். ஆனால் இந்த மும்முனை ஈட்டியை வைத்திருப்பது பொசைடன். இவர் கிரேக்க புராணங்களின்படி 12 ஒலிம்பஸ்களில் கடவுள்களில் ஒருவர். ரோமக் கடவுள் நெப்டியூனுக்கு இணையானவராக கருதப்படுகிறார். இவரை கிரேக்கம் சாத்தான் என்றோ கடவுளுக்கு எதிரானவர் என்றோ குறிப்பிடவில்லை. இவரை கடல் மற்றும் ஆற்றலுக்கான கடவுள் என்றே குறிப்பிடுகிறது. மேலும் அவர் கையில் வைத்திருக்கும் ஈட்டி சாத்தானை குறிக்கவில்லை, அது ஆக்கல், அழித்தல், உருமாற்றுதல் என்ற ஆற்றலின் 3 வடிவங்களை குறிக்கிறது. இதேபோன்று ஒரு மும்முனை ஈட்டி இந்திய மரபு வழி மதங்களில் ஒன்றான சைவத்தின் கடவுளாக கருதப்படும் சிவனின் கையிலும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதை அவர்கள் திரிசூலம் என்று அழைப்பார்கள். ஆற்றலின் 3 வடிவங்களின் தத்துவார்த்தம்தான் அந்த மும்முனை ஈட்டி என்பதை இந்திய பாரம்பரிய தத்துவவியலாளர்கள் உறுதி செய்கிறார்கள். முக்கோணமும் இதே ஆற்றலின் 3 வடிவங்களைதான் குறிக்கிறது. பிரமிடு, மும்முனை ஈட்டி, முக்கோணம் ஆகிய இந்த குறியீடுகளை இலுமினாட்டிகள் பயன்படுத்துவதற்கு அவர்கள் அபரிமிதமான பேராற்றல் மீது கொண்ட பேராசைதான் காரணம். அத்தியாயம் 12. லூசிஃபர். லூசிஃபர் என்பது சாத்தானை குறிப்பதாக சிலர் கருதுகின்றனர். இஸ்லாம் யாரை இப்லீஸ் என்று அழைக்கிறதோ அவனது மற்றொரு பெயர்தான் லூசிஃபர் என்றும் சொல்கின்றனர். உண்மையில் லூசிஃபர் என்பது A113 மற்றொரு குறிப்பு பெயராகும். லூசிஃபர் என்ற வார்த்தைக்கு ஒளியை கொணர்ந்தவன் அல்லது ஒளியை கொண்டு வந்தவன் என்று பொருள். A113 இவர்களை இலுமினாட்டிகள் என்று, அதாவது ஒளி பெற்றவர்கள் அல்லது ஒளியை பெற்றுக் கொண்டவர்கள் என்று அழைக்கிறான். இவர்கள் அவனை லூசிஃபர் என்று, அதாவது ஒளியை கொண்டு வந்தவன் என்று அழைக்கின்றனர்.
இதில் ஒளி என்பது பேரரசர் சாலமனின் சிம்மாசனத்திற்கு அடியில் இருந்து திருடப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்ட அந்த குறிப்புகளை குறிக்கும். அதைக் கொண்டே உலகத்தை ஆள முடியும் என்று இவர்கள் நம்புவதால் அதை ஒளி என்றும் அதை தங்களிடம் கொண்டு வந்தவனை ஒளியைக் கொண்டு வந்தவன் அதாவது லூசிஃபர் என்றும் அழைக்கின்றனர். தங்களை எதற்காக விற்றார்களோ அது மிகவும் கெட்டது. இதை அவர்கள் அறிய வேண்டாமா? அல்குரான் 2:102 அத்தியாயம் 13 முடிவுரை. நான் இந்த நூலில் தொகுத்திருக்கும் தகவல்கள் அனைத்தும் 100% நம்பகத்தன்மை வாய்ந்தது என்று பொய் சொல்ல மாட்டேன். நான் வேறு வேறு இடங்களில் இருந்து சிறிது சிறிதாக சேகரித்த தகவல்களில் எனக்கு சரியென்று தோன்றிய விஷயங்களையே நான் இங்கு தொகுத்திருக்கிறேன். இங்கு நான் கொடுத்திருக்கும் தகவல்கள் 70% ஆதாரப்பூர்வமானவையே தவிர 100% அல்ல என்பதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். நான் எனது ஆய்வில் எனக்கு சரியென்று தோன்றிய விஷயங்களை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த நூலை எழுதினேன். இட்டுக்கட்ட வேண்டும் என்பதோ பொய்யான தகவல்களைக் கொண்டு மக்களை குழப்ப வேண்டும் என்பதோ எனது நோக்கமல்ல. எவன் கைவசம் என் உயிர் உள்ளதோ அவன் உங்கள் எல்லோரையும் விட என் உள்ளத்தை நன்கு அறிந்தவன். தீர்ப்பளிக்க அவன் போதுமானவன். நன்றி. தொடரும். இதுவரை நீங்கள் கேட்டது ஆழத்துடிக்கும் அடிமைகள் பாகம் 1 இலுமினாட்டிகள். எழுதியவர் டாக்டர் S.M.M. குரல் வடிவம் வள்ளுவர். தயாரிப்பு தேடலும் தெளிவும். இந்த புத்தகம் குறித்த உங்களது மேலான கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகின்றன. இது எங்கள் முதல் முயற்சி. குறைகளைப் பொறுத்தருளி தவறுகளை பக்குவமாய் சுட்டிக்காட்டி எங்களுக்கு பேராதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.